ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026-27 குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது குரு பகவான் இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகமனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ இது நடக்குது அப்படின்னா வருகின்ற 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். பொதுவாகவே குரு பகவான் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் செய்யக்கூடிய அதீத வல்லமை மிக்கவர். குழந்தைகளுக்கு காரக கிரகம், பணத்தை கொடுக்கக்கூடியவர், தன காரக கிரகம், கால சக்கரத்தினுடைய 9வது அதிபதி, பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போது இந்த காலகட்டம், இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அடுத்து பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அடுத்து ஆயில்யம் புதன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணி பலனை கொடுக்க போகிறார். அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, அதாவது மேச முதல் மீனம் வரை அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த துலாம் ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னா 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அதே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார். அந்த குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்களில் புனிதப்படுத்துவார். ஸோ அந்த வகையின் அடிப்படையில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை நல்ல அந்த இடத்தை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வளர்த்து விடக்கூடிய அமைப்பிலையும், அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது குரு தனது சம சப்தம பார்வையாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். அதே போல 6ஆம் இடத்தை, தன் வீட்டை தானே பார்த்து, 6ஆம் இடம் என்னென்ன, கடன் நோய் எதிர்ப்பு பகை, அங்கேயும் அந்த பார்த்து வலுப்படுத்துறதுனால என்ன ஆகும்னா 6ஆம் இடத்தில் வேலை என்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால வேலை சேஞ்சஸ், ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியில் இருந்து வந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய, அந்த சங்கடங்கள் எத்தனையும் விளக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையிருக்கிறது. ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா 12 வருடங்களுக்கு அப்புறம் தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறது. தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த ஒரு வருடம், இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொருளாதார மேன்மைகள் உண்டு. பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் பாக்கெட்டில் பணம் நிரம்பக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நீங்கள் தொழில் செய்தாலும் இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி, இந்த வருடம் உயர்வை தரக்கூடிய, அதாவது குறிப்பாக சொன்ன போனால் பணம் பொருளாதாரத்தில் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே
இந்த குரு பெயர்ச்சி அமைய இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? குடும்பம் இருக்கிறது. குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது. ஒரு சுப கிரகம் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த அந்த குரு பகவான் வலிமை பெற்று அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒரு எண்ணிக்கை, அதாவது ஒன்று நீங்கள் திருமணம் நடக்கலாம், திருமணமாகி ஒரு வரன் பார்த்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை, அதாவது கணவன் மனைவி அல்லது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஏதோ ஒரு இணைப்பு என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். என்ன சுப காரியம் எடுத்துக்கலாம்? ஒன்று திருமணம் எடுத்துக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து அதன் மூலமாக சில சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை, மங்களகரமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்கள். அடுத்து உங்கள் பேச்சு புனிதமாக இருக்கும். உங்கள் பேச்சை இதுவரைக்கு கேட்காதவர்கள் எல்லாம் இப்போ கேட்க போகிறாங்க. பேச்சு நல்லா இருக்குது, இவர் சொன்ன கரெக்டாக இருக்கும். அப்போது பேச்சினால் பிழைக்கக்கூடிய துறைகள், தொழில்கள் என்ன இருந்தாலும் அதன் மூலமாக கூடுதல் வருவாய், அதாவது தன்னுடைய பேச்சையும் அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்சல்டன்சி, கமிஷன் பேஸ்டு, சொல்லிக் கொடுத்தல், ஆசிரியர்கள், போதனைகளை செய்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பை தரக்கூடிய ஒரு வருடம் இந்த குரு பயிற்சியால் அமையிருக்கிறது துலாமுக்கு. கல்வி, அதாவது என் குழந்தை ஒரு படிப்பு ஒரு நல்ல இல்லை, சின்னதில் விளையாட்டுத்தனமாக இருக்குன்னா இப்போ நல்லா படிக்க போகிறாங்க. ஸோ படிப்பில் மேன்மை தரக்கூடிய ஒரு வருடமாகவே துலாமுக்கு அமைய போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுகஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு வருடம். 4ஆம் இடத்துல என்ன சார் இருக்குது? தாய் இருக்குது. தாய் நன்றாக இருக்க போகிறாள். தாய் சார்ந்த விஷயத்தில் சில கருத்து வேற்றுமைகள் இருந்தது, அல்லது தாய்க்கு உடல்நல தொந்தரவு இருந்தது, தாய் வர்க்கம் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கு இப்போ விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தாய் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனை, தாய் என்ன, தாய் கூட பிறந்தவர்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சில சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், தாயை விட்டு பிரிந்திருப்பவர்கள், நீங்கள் ஒரு சைடில் இருக்கீங்க, தாய் ஒரு சைடில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த துலாமுக்கு அமைய இருக்கு. அடுத்து 4ஆம் இடத்துல வீடு இருக்குப்பா. அந்த வீடு அமையக்கூடிய யோகம் வந்தாச்சு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 5 வருஷமா, ஒரு 6 வருஷமா சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிற, அப்போ சொந்த வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற உறுதிப்பாடு, மன தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். அதை செயல்படுத்தவும் உங்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஒரு வீடு வாங்கணும், வீடை கட்டணும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி, துலாம் லக்ன அன்பர்களுக்கு இந்த வருடம், இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்போ வீட்டை வாங்கிக்கலாம், கட்டின வீட்டை வாங்கிக்கலாம், அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட இதுவரைக்கும் சரி வீடு இருக்குது சார், ஒரு ஆல்ட்ரு பண்ணணும், ஒரு 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 சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்குது. அப்போ வீடு சம்பந்தம் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள், ரொம்ப நாளாக வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள், அந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாமுக்கு அமையப் போகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாகனங்கள். 4ஆம் இடத்துல வாகனம் இருக்கிறது. ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த துலாமுக்கு அமையப் போகிறது. சார் 2 வீலர் தான் இது வரைக்கும் இருக்குது சார், ஒரு 4 வீலர் வாங்கணும் அப்படின்னு ஒரு 2 வருஷமாக நான் மனசில் வச்சுட்டே இருக்கேன், ஆனால் அதை செயல்படுத்த தான் முடியல. சரி, இந்த வருடமாவது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. கடனை வாங்கி, எப்படி வாங்குவீங்க? வீடு வாங்கினாலும் சரி அல்லது வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, கடனை வாங்கி அதை செய்யக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய யோகம் இந்த வருடம் இருக்கிறது. என குரு 6ஆம் அதிபதி கடன். அப்போ கடன் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும்.
அப்போது வாகனங்கள், பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும், அல்லது இதுவரைக்கும் 2 வீலர் இருந்தது 4 வீலரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும், அந்த 4 வீலரில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஹை செக்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கிறது. அப்போ தொழில் ரீதியான சில சேஞ்சஸ், ஒரு வளர்ச்சி, முதலீடு செய்வதற்குண்டான பணம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது முதலீடு. அப்போ முதலீடு செய்வதற்குண்டான பணம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, அடுத்து 6ஆம் இடத்தையே இந்த குரு பார்க்குறார். சார் 6ஆம் இடத்துல என்ன சார் இருக்குது? நல்ல விஷயம் இருக்கா? நல்ல விஷயம் இருக்குது. வேலை, ஒருத்தர் வேலை உழைக்கணும் என்ன 6ஆம் இடம் இருக்குது. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்குறார். நல்ல உழைக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாத இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். ஸோ வேலை இந்த ஜூன் 2க்கு அப்புறம் படித்த படிப்புக்கு உண்டான அல்லது ஒரு சேஞ்சஸ், அதாவது ஒரு மாற்றம். குரு 10ல் இருக்காரு, பறி போய்விடும் அப்படின்னு எல்லாம் சில சொல்லுவாங்க. கண்டிப்பாக இல்லை, ஒரு மாற்றம், அவ்வளோதான். ஸோ வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த குரு பயிற்சியாக அமைய இருக்கிறது. அப்போ எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் அது உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே அமையும். அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ வேலை ப்ரமோஷன், இடமாற்றம் 100% உறுதி. அடுத்து பார்த்திங்கன்னா கடன். அந்த கடனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வீடு வாங்கி கடன் இருக்கும், இல்லை வாகனம் வாங்கி கடன் இருக்கும், எப்படியோ ஒன்று கடன் இருக்கும். ஒன்று கடன் அடைக்கிறது அல்லது கடனை பற்றிய சிந்தனைகள். ஸோ இந்த கடனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த வருடம் இருக்க முடியாது இந்த துலாம் ராசி என்பவர்கள். ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கண்டிப்பாக அக்கறை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். 6ஆம் இடம், அது குறிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட, இதில் ஏதாவது ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது நிச்சயமாண்டு. அங்கே சனி இருக்குது. அப்போ கால்கள் சார்ந்த விஷயம், அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த சுகர் இருக்கிறவங்க, அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட, இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்கள். இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் முடிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் உறுதியாக தோன்றும். அப்போ அந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்த இந்த குரு பயிற்சி சில விஷயங்களில் தனத்தை பெருக்கக்கூடிய, உயர்வை கொடுக்கக்கூடிய, சில சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய, சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமைய இருக்கிறது. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்தான். குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்காரா? உச்சமாக இருக்காரா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? இல்லை நீச்சமாக இருக்கா? யாரோட சேர்ந்திருக்கார்? பாவ கிரகத்தோடு சேர்ந்திருக்காரா? இல்லை நல்லவர்களோடு சேர்ந்திருக்காரா? இல்லை எந்த பாவத்தில் 6, 8, 12, 6, 8, 12 பாவத்தோடு கனெக்ட் ஆகுதுக்கா என்பதை பொறுத்து, இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதனை பொறுத்து நிச்சயமாக பலன் மாறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் கண்டிப்பாக வேறுபாடாகத்தான் இருக்க போகுது. ஒரு துல்லிய பலன் இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? இந்த 2026 எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்லாயிருக்கும்? என்னுடைய ஜாதகப்படி, விதி கொடுப்பினைப்படி எந்த கோர்ஸ் நமக்கு ஆப்டாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது. எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாய் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.